விவேகத்துக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அதே தயாரிப்பாளர் கொடுக்க வைப்பாங்க. ஏன்னா அண்ணன் தம்பியை தவிர அங்க ஆம்பளைகளே கிடையாது. மதுரைக்குள்ள எவனும் படம் வாங்க வர மாட்டாங்க. ஏங்க ஆட்சி கூட அதிமுக வருது திமுக வருதுங்க மாதிரி 20 வருஷமா ஒருத்தன் டிஸ்ட்ரிபியூட்டரே வராமையா இருப்பான் ஒரு ஏரியால. உறுப்பினர்களையும் சங்கத்தையும் அன்புச்செழியன் கிட்ட சாவுக்கு கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ரொடியூசருக்கு போக வேண்டிய அமௌண்ட் 14 கோடி. அந்த 34 கோடியில 14 கோடி இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ரொடியூசருக்கு காசு போய் சேரல. ஸோ இந்த 6 யூனியனுடைய அசோசியேஷன்ஸுடைய கூட்டமைப்பு பேர் வந்து ஃபெடரேஷன். இந்த ஃபெடரேஷனுடைய தலைவர் வந்து மிஸ்டர் செல்வின் ராஜ். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன படம் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் 15 வருஷமா சினிமாவில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நினைச்சிட்டு கேட்டேன் அவர் என்ன படங்க பண்ணியிருக்காருன்னு கேட்டேன். அவங்களுக்கும் தெரியல. நாங்க இங்க இருக்கிற மேடையில் இருக்கிற யாருக்குமே தெரியல அவர் என்ன படம் பண்ணாரு விநியோகம் பண்ணாருன்னு தெரியல. ஆனா அவர் தான் இந்த விநியோகஸ்தர்களுடைய கூட்டமைப்புடைய தலைவர், தமிழ்நாட்டு தலைவர். அவர் யாருன்னா அவர் போட்டிருக்கிற வேஷ்டியில இருந்து, அவர் ஏறுற பஸ் டிக்கெட்ல இருந்து, அவர் தங்குற லாட்ஜ் வரைக்கும், சாப்பிட்ற இட்லி வரைக்கும் அன்பு சாருடைய ஸ்பான்சர். அவர் கீ கொடுத்தாருன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவார், ஃபீட் பண்ணுவார். இது பண்ணணும்னா வந்து பண்ணும், இங்க பேசிட்டு போவார், பிரஸ் மீட்ல பேசுவார். இது பண்ணணும்னு சொன்னா ஃபெடரேஷன்ல அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி பஞ்சாயத்து நடக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்ன பிரச்சனைங்கிறது. இதுல ஒரே ஒரு படத்துடைய உதாரணம் சொல்றேன். பாகுபலிங்கிற ஒரு பாகுபலி 2 அப்படிங்கிற படத்தோட உதாரணத்தை சொல்றேன். அப்போ உங்களுக்கு டோட்டலா இது எதுக்காக வந்து ஞானவேல் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல ரிசைன் பண்ணிட்டு ஏன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்ல நிக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிடும். ஆர்கா மீடியா அப்படிங்கிற கம்பெனி ஹைதராபாத்ல இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் தான் பாகுபலி 2 உடைய ப்ரொடியூசர்ஸ். அவங்க வந்து கே ப்ரொடக்ஷன்ஸ் ராஜராஜன் சாருக்கு தமிழக விநியோக உரிமையும் உலக ஓவர்சீஸ் விநியோக உரிமையும் கொடுத்திருக்காங்க. அவரு ஓவர்சீஸை ஏரியாவா பிரிச்சு வித்துட்டாரு. தமிழக விநியோக உரிமையை ஆஸ்கர் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார், நம்ம ரவி சார் வந்து ஒரு விலைக்கு பேசி 8 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து டிடி கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிட்டார். இந்த சூழ்நிலையில அன்பு சார் வந்து ஒரு நண்பரை அனுப்பிச்சு, ஸ்ரீகிரீன் சரவணன் சார், அவருக்கு சில வரவு செலவு பாக்கிகள் வந்து அன்பு சார்கிட்ட இருந்துச்சு. ஸோ அவர் அனுப்பிச்சு செகண்ட் அக்ரிமெண்ட் போட வைக்கிறார். ராஜராஜனை பிரஷர் பண்ணி, அதாவது ஆல்ரெடி வித்த ஒரு படத்தை மறுபடியும் செகண்ட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. யாருடைய உதவியோடனா திரு அருள்பதி சாருடைய உதவியோட. ஏன்னா அருள்பதி சார் தான் இங்க கிங்கு. அவரோட உதவியோட செகண்ட் அக்ரிமெண்ட் போட வச்சுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாங்க. இப்படி வந்து நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு ஃபெடரேஷன்ல. அப்போ ஆஸ்கர் பிலிம்ஸ் ரவி சாரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ப்ரெஷர் பண்றாங்க. சார் நீங்க இதை வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. நான் ஏன் சார் விட்டு கொடுக்கணும்? நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணியிருக்கேன். இல்லை சார் இந்த விலைக்கு நீங்க பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நஷ்டம் வரும். சார் நஷ்டமோ லாபமோ சார், நான் சினிமாவில் தான் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். ஏன்னா அவருடைய பாரம்பரியம் என்னங்கிறது தெரியும். ஆஸ்கர் பிலிம்ஸ் ரவி சார் எங்க ஆரம்பிச்சு சினிமாவில் வளர்ந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா, ஒரு தியேட்டர் ஓனரா, ஒவ்வொரு படிப்படியா வளர்ந்து வளர்ந்து வந்து ஒரு தயாரிப்பாளரா இவ்வளவு படங்கள் ஜெயிச்சு எவ்வளவு பெரிய சக்சஸ் படங்கள் கொடுத்தாருங்கிறது தெரியும். அவரை கார்னர் பண்ணி, அதாவது சின்ன தயாரிப்பாளர் கிடையாது, புதுசா தொழிலுக்கு வந்தவங்க கிடையாது, ஒரு ஆஸ்கர் ரவி சார் மாதிரி ஒரு ஜாம்பவானியை மிரட்டக்கூடிய சக்தி இந்த ஃபெடரேஷனுக்கு இருக்கு, இந்த வியாபார கூட்டமைப்புக்கு, விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்புக்கு இருக்கு. அவரை கார்னர் பண்ணி வேற வழி இல்லாம அவரை அந்த படத்தை கேன்சல் பண்ண வச்சாங்க. கேன்சல் பண்ணிட்டு தமிழ்நாடு உரிமை ஸ்ரீகிரீன் சரவணன் சார் கையில் இருக்கு. அவருக்கு கடவுள் புண்ணியத்துல வியாபாரம் பண்றாரு. எல்லா ஏரியாவும் வித்து போயிடுது. அந்த வித்து போன உடனே அன்பு சார் லாக் பண்றாரு. லாக் பண்ணி வந்த கலெக்ஷன்ல 24 கோடி ரூபாய், 24 கோடியை அன்பு சார் எடுத்துக்கிறார். இந்த டோட்டல் சிஸ்டம் செட்டப் பண்ணதே எதுக்குன்னா அந்த காசை எடுத்துக்கிறதுக்கு. 35 கோடி ரூபாய்க்கு வித்த பாகுபலி, 34 கோடிக்கு வித்த பாகுபலி 70 கோடி ரூபாய் ஷேர் பண்ணிருக்கு. கிராஸ் இல்ல, ஃபைனல் ஷேர்
70 கோடி ரூபாய் பண்ணிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ரொடியூசருக்கு போக வேண்டிய அமௌண்ட் 14 கோடி. அந்த 34 கோடியில 14 கோடி இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ரொடியூசருக்கு காசு போய் சேரல. இதுக்கு இது போக ஓவர்ஃப்ளோ வரணும், ஏரியால இருந்து ஓவர்ஃப்ளோ வரணும். இது எல்லாமே அந்த படத்துடைய செங்கல்பட்டு உரிமை திரு அருள்பதி உடையது. படூர் ரமேஷ் அண்ட் அருள்பதி கூட்டணி அவங்களுடையது. ஒரு பெரிய படம் எடுக்க பூஜை போட்டாவே யாரோ ஒரு நபரை வச்சு திருநெல்வேலியிலயோ மதுரையிலயோ கோயம்புத்தூர்லயோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. உங்க படம் ரெட் அடிச்சிருக்கு. இப்ப அஜித் சார் படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க, இது விவேகம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப அடுத்த படம் விஸ்வாசம். விவேகம் ஸ்மூத்தா ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்ப அடுத்த படம் விஸ்வாசம். இதுக்கு விவேகத்துக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அதே தயாரிப்பாளர் கொடுக்க வைப்பாங்க. கொடுக்க வச்சுட்டு நாளைக்கு அவரை ப்ரொடியூசரை வர வைப்பாங்க. வர வச்சு நீங்க இத்தனை கோடி இவங்களுக்கு தந்தாதான் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. 10 கோடி தாங்க, 15 கோடி தாங்கன்னு சொல்லி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. அவரு என்னடா பண்றது, நம்ம எப்படி, ஏன்னா அந்த 10 கோடி லாபம் தயாரிப்பாளருக்கே இருக்காது. அந்த மார்ஜின் எப்படி சார் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறப்ப ஒருத்தர் ஐடியா சொல்லுவாரு. மதுரையில இருந்தோ திருநெல்வேலியில இருந்தோ திருச்சியில இருந்தோ ஒருத்தர் ஐடியா சொல்லுவாரு, நீங்க போய் அருள்பதி சாரை பாத்துருங்க. ஏன்னா அவரு தான் இங்க இருக்காரு பக்கத்துல டி நகர்ல. போய் அருள்பதி சாரை பார்த்தேன். சார் என்ன சார் நீங்க ஏன் சார் நேர்ல வர்றீங்க, சொன்ன நான் வந்திருப்பேன் சார்னு. நம்ம முதல் தடவை போறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, என்ன ஒரு தலைவர் இவ்வளவு பணிவா இவ்வளவு பண்பா இருக்காரு அப்படின்னு யோசிப்போம். அவரே வரேங்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. யார் சார் சொன்னா உங்களுக்கு ரெட்டு போட்டிருக்குன்னு யார் சார் சொன்னா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார் பாரு. அப்புறம் நம்ம திரும்பி நம்ம ஆபீஸுக்கு வந்துருவோம். ஒரு குழப்பம் இருக்கும், என்ன ஒரு ரெட் இல்லைங்கிறாரு இது என்ன அப்படின்னு. அப்புறம் ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவார், அங்க இருந்து கூப்பிட்டு இன்னொருத்தர் அவரா ஃப்ரீ அட்வைஸ் வரும். ஆனா ஒன்னும் இல்லைண்ணே, இந்த செங்கல்பட்டு அருள்பதி சார் கொடுத்து விட்டுருங்க, எல்லாம் பார்த்து பண்ணி போகும். அவரு வாயை திறந்து எதையும் கேட்க மாட்டார். எனக்கு இது வேணுங்கிற வார்த்தை அவர் வாயில வரவே வராது. ஆனா கொடுத்தாதான் படம் ரிலீஸ் ஆகும். இது எப்படி சிண்டிகேட் ஆயிடுச்சுன்னா, கோயம்புத்தூர் அவங்க குழு, அவங்களுடைய பார்ட்னர் ஒருத்தர் இருக்காரு. மதுரையில எங்க அண்ணன் இருக்காரு. ஏன்னா அண்ணன் தம்பியை தவிர அங்க ஆம்பளைகளே கிடையாது. மதுரைக்குள்ள எவனும் படம் வாங்க வர மாட்டாங்க. எப்படிங்க, மதுரைக்குள்ள அண்ணன் தம்பியை தவிர ஆம்பளைகளே கிடையாது. எவனும் படம் வாங்க வரமாட்டான். சினிமா பார்க்கிறவனே கிடையாது. 20 வருஷமா ஜனநாயக நாட்டில் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏங்க ஆட்சி கூட அதிமுக வருது திமுக வருதுங்க மாதிரி. 20 வருஷமா ஒருத்தன் டிஸ்ட்ரிபியூட்டரே வராமையா இருப்பான் ஒரு ஏரியால. அப்ப என்ன மாதிரி ஒரு சிஸ்டம், என்ன மாதிரி ஒரு கண்ட்ரோல் அது? ஐநாக்ஸ் தியேட்டர் ஓபன் பண்றான், படம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. தியேட்டர் ஏன் வளரல மதுரை ஏரியால? தியேட்டர்கள் கட்டுறதுக்கோ தியேட்டர்கள் புதுசா புதுப்பிக்கிறதுக்கோ ஏன் எந்த தியேட்டர்காரங்களும் முன்வர மாட்டாங்க? அடிமைத்தனம், அராஜகம். இப்ப சொல்றாங்க சிட்டி ப்ரொடியூசர் கவுன்சில் விட்டுட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுக்கு ஞானவேல் வந்துட்டாப்லன்னு. அடுத்தது மதுரைக்கும் போவேன். சரிங்களா? 100% பிப்ரவரி மார்ச்ல எலெக்ஷனே நடக்கல. தொடர்ந்து பல வருஷங்களா மதுரையில எலெக்ஷன் நடக்கணும். சரிங்களா? அங்கேயும் எங்க டீம் வரும், நாங்க நிற்போம், நாங்க ஜெயிப்போம். சரிங்களா? இது இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். இப்ப எல்லாரையும் அண்ணன் தேடிட்டு இருந்தாரு, வட்டி கட்டுக்கடான்ட்டு. அண்ணனை 25 நாளா நாங்க தேடினோம். அண்ணன் எங்க எல்லாம் ஏங்கி போயிட்டோம். தம்பிகள்லாம் துடிச்சு போயிட்டோம். வந்த உடனே அண்ணன் எல்லாரையும் கூப்பிட்டாரு, வாங்க 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 வாங்க. எல்லாம் வாசல்லையே நின்று பேசுறாரு. நியூஸ் 18 கூட கவர் பண்ணியிருந்தாங்க. வாசல்லையே நின்று பேசுறாரு. ஏன்னா அண்ணனுக்கு உள்ள போறதுக்கு பயம். அது உங்க ஆபீஸ், இது உள்ள ஜெயிலா போறீங்க, உள்ள போய் உட்காருங்க. உங்க ஆபீஸ் தானே. 29 வரைக்கும் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காரு. கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஒரு தேடப்படும் ஒரு குற்றவாளி 29 வரைக்கும் அவருக்கு ரிலீஃப். இந்த எலெக்ஷனுக்காக ஸ்பெஷல் பரோல் வந்திருக்காரு. ரெஸ்ட்ல இருந்தவர் 30 லட்சம் ரூபாய் வந்தோன்னு அருள்பதி சாருக்கு ஒரு வீடு கட்டியிருக்காரு. அருள்பதி சாரு ஈசிஆர்ல
வட்டி இல்லாமல் காசு. அன்புசார்கிட்ட வட்டி இல்லாமல் வாங்கின ஒரே பாக்கியசாலி அருள்பை சார் தான். வட்டி கிடையாது, காசு வாங்கியிருக்காரு. அதுக்கு நன்றி கடனா சங்கத்துக்கு வர வேண்டிய, இங்க கஷ்டப்படுற 300-350 மெம்பர்ஸ் இருக்காங்க, இதுக்கு வர வேண்டிய கமிஷன் அமௌண்ட், ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னா கிட்டத்தட்ட 800-900 கோடி ரூபாய் இந்த 8 வருஷம் இருந்திருக்காரு. இப்ப நான் இதனால அது பீரியடு, இந்த 6 வருஷம் 8 வருஷத்துக்குள்ள ஒரு 800-900 கோடி ரூபாய் அன்பு சாருக்கு பஞ்சாயத்தின் மூலியமா வாங்கி கொடுத்திருக்காரு. சங்கத்தில் நடக்க வேண்டிய பஞ்சாயத்து மேரிஸ் ஹோட்டலிலும் பார்க் ஷெரட்டன் ஹோட்டலிலும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய், 5% என்ன ஆச்சுங்க, 40 கோடி ரூபாய் சங்கத்துக்கு வர வேண்டிய தொகை வராம அருள்பதி அவர்கள் சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு. அதுக்காக 4 கோடி ரூபாய் அவருக்கு வட்டி இல்லாம காசு. இந்த 40 கோடி ரூபாய் இருந்தா இங்க இருக்கிற ஒவ்வொரு மெம்பரும், நாங்க போறோம் வீட்டுக்கு போறப்ப, ஒருத்தர் சமோசா கடை, தியேட்டர் ரெப்ரசன்டேட்டிவ்னா என்னன்னா உள்ள வந்துட்டு தலைக்கணக்கு எண்ணி ஷோக்கு ஷோ சொல்லணும், போன் பண்ணி சொல்லணும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ்ல. அந்த ஒர்க் பாக்குறாங்க. எல்லாமே குறைஞ்சபட்சம் 60-70 வயசுக்கு உட்பட்டவங்க தான் அதிகமா இருக்காங்க. 50% பேருக்கு மேல 60 வயசுல இருந்து 75 வயசு 80 வயசு இந்த மாதிரி தான் இருக்காங்க. போய் நம்ம இன்னாருன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே டைம் ஆகுது. அவ்வளோ ஏஜ்டா இருக்காங்க. ஹெல்த் விஷயத்துல அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் சேர வேண்டிய காசு அது. அந்த காசை சங்கத்துக்கும் வராம தடுத்து தன்னுடைய சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு திரு அருள்பதி அவர்கள். ஸோ இந்த விஷயத்துல படம் எடுக்கிறவங்க நிம்மதியா இல்லை. ஏன்னா அவங்க படத்தை அவங்க சுதந்திரமா வியாபாரம் பண்றதுக்கு இங்க சூழ்நிலை இல்லை. சங்க உறுப்பினர்களுக்கு வர வேண்டிய காசை தன் சுய லாபத்துக்காக வெளியே வச்சு எல்லாம் கலெக்ஷன் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி இவரு சுயலாபம் அடைஞ்சிட்டு இருக்காரு திரு அருள்பதி அவர்கள். 4வது முறை இப்ப போட்டிடுறாரு எலெக்ஷன்ல. அருள்பதி அவர்கள் 4வது தடவை போட்டிடுறாரு. இந்த 4வது முறை வரைக்கும் ஒரு டீ காஃபி ஒரு மெம்பருக்கு வாங்கி தந்திருக்காரா? ஒரு காஃபி உங்க ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க, ஒரு காஃபி கொடுத்துருக்கீங்களா நீங்க? இன்னைக்கு 10,000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு கார்ல உட்கார்ந்துக்கிட்டு, அது உங்க காசு கிடையாது. நீ 10 பைசா எலெக்ஷன் செலவுக்கு அன்பு கிட்ட வாங்காதப்பவே நீ சங்கத்தை அடமானம் வச்சிட்ட அன்பு செல்லியன் அவர்களுக்கு. இன்னைக்கு 30 லட்சம் ரூபாய் கை நீட்டி செலவுக்குன்னு வாங்கிட்ட. இன்னைக்கு நடக்கிற செலவுல இருந்து எல்லாமே திரு அன்பு செல்லியன் ஸ்பான்சர்ல தான் நடக்குது. உன் சொந்த வண்டியை நீ எடுக்க மாட்ட. இது எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு கை நீட்டி காசையும் வாங்கிட்டு உறுப்பினர்களையும் சங்கத்தையும் அன்பு செல்லியன் கிட்ட சாவுக்கு கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? நாளைக்கு இந்த சங்கம் என்ன ஆகும், உறுப்பினர்கள் என்ன ஆவாங்க? ஒரு மிகப்பெரிய மரியாதை திரு அருள்பதி மேல இருந்துச்சு. ஆனா அவர் நடந்துக்கிற விதம், அவர் இப்ப போயிட்டு இருக்கிற பாதை மிக 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 தவறு. அதை அவர் மாத்திக்கலன்னா தமிழ் சினிமா இருந்துகிட்டு தான் இருக்கும். உங்களுடைய சந்ததிகளுக்கும் உங்களுக்கும் அது கரெக்டான பாதையா அமையவே அமையாது. சிவகார்த்திகேயன் எப்போ சார் ஒரு படம் பண்ணணும்னு சொன்னாங்களோ, மெசேஜுங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தையாக மாதிரி ட்ரீட் செய்யப்பட ஒரு நேரத்தில் இன்றைக்கி நியூஸ் சேனல்ஸு அரசியல் கூத்துகளும் கேலிகளும் அதுதான் இன்றைக்கி பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி அது ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு மாதிரி அது. ஏன்னா நயன்தாரா என்ற ஜஸ்ட்டு தனி உறவுல எங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. கேட்க நினைச்ச கேள்வியை நான் கேட்டிருக்கேன்.